ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி இந்த திரியேக தெய்வம் இந்த பாதுகாப்புக்குள்ள இந்த பிள்ளைங்க வாழணும், இந்த உறவு இருக்கணும், இந்த உறவு ஒரு உன்னதமான உறவு. நீங்க இந்த வாழ்க்கையை நடத்துங்க, நான் உங்களை உருவாக்கி இருக்கிறேன், எங்க சாயலில் என்னுடைய ரூபத்துல நான் உங்களை உருவாக்கி இருக்கிறேன். நீங்க வேற எங்கேயோ பார்க்க வேணாம், நீங்க என்ன மட்டும் பாருங்க. சந்தோஷமா இவங்களை பார்க்கணும், உங்களை பார்த்து அந்த உறவு அந்த அன்பை பார்க்குறாங்க. அது அப்படியே இவங்களுக்குள்ள அப்படியே இம்பாக்ட் ஆகிட்டே இருக்கு. அது அப்படியே என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் யார் வர்றது? இப்போ விழுந்து போன ஏஞ்சல் தேவதூதன் வரான், சொல்றான். என்ன சொல்றான்? நீ ஆண்டவர் உன்னை படைச்சவரு, நீ இதை பழத்தை சாப்பிட்டா நீ செத்துருவ சொன்னாங்களா? ஆமா, எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாரு, ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட வேணாம்னு சொன்னாரு. பழத்தை நான் சாப்பிட்டா செத்துருவன்னு சொன்னாங்க. பிசாசு சொல்றான், கவுண்டர் கொடுக்குறான், நீ சாக மாட்ட. சாத்தான் சொல்றான், ஐயே ஆண்டவர் பொய் சொல்லி இருக்கிறாரு, நீ சாக மாட்ட. சாக மாட்டனா? அப்போ நீ இதை புசிக்க நாளிலே உன் கண்ணுன்னு திறக்கப்படும், நீ நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கு தெரியும். நீங்க யார போல மாறிடுவீங்க? உங்க திரியேக தெய்வத்தை போல நீங்க மாறிடுவீங்க. ஆண்டவரை போல மாறிடுவனா? பிசாசு இங்க பொய் சொன்னானா உண்மை சொன்னானா? இதுக்குள்ள இருந்து யார போல இருக்கிறாங்க? இவங்கள மாதிரியே தான் இருக்காங்க. இவர்கள் சாயலாகவும் இவர்கள் ரூபத்திலே இவர்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப வெளியே இருந்து ஒரு சத்தம் கேக்குது, இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா இவங்கள மாதிரியே மாறிடுவேன். எப்ப அவன் சொன்ன பொய்யை இவங்க மனசுல ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அவன் மனசுல வந்துருச்சு, நம்ம அப்ப அவங்கள மாதிரி இல்லையா, நான் ஆண்டவர் போல இல்ல போல இருக்கு, அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இல்ல போல இருக்கு அப்படின்ற ஒரு பொய்யை எப்ப நம்பினாங்களோ, மனசுல போட்டாங்களோ, அப்பதான் அவங்க வாழ்க்கையில கீழ்ப்படியாம வருது, மற்ற எல்லா விஷயங்களும் வருது. ரெண்டு பேரும் அந்த பிரசனத்துல வாழ்றவங்க வெளியே வந்துட்டாங்க. எப்ப வெளியே வந்தாங்களோ சோழி முடிஞ்சிருச்சு. பிரசனத்தை விட்டு நீங்க வெளியே போனா நம்ம சோழி கத்தம் ஓகையா.